ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேறு பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல ஜெப வேளைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள் கடன் பாரத்து நிமித்தமாக வாங்கின கடனை செலுத்த முடியாமல், கடன் அடைப்பதற்கு வழி தெரியாமல், கடன் அடைப்பதற்கு வருமானம் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக சகோதரர்கள், சகோதரிகள், அநேக குடும்பங்கள், அநேக தொழில் செய்கிறவர்கள், வியாபாரிகள், குடும்பத்தினர் கடனை வாங்கி கடனை அடைக்க முடியாத சூழலிலே கலங்கடிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு நம்முடைய கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு இந்த கடனிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும், எப்பொழுது ஒரு முழுமையான விடுதலையோடு வாழ்வோம் என்று சொல்லி அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனுக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் எழுதி வைத்திருக்கிறார். 28ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் உங்களை கொடுக்கிற ஜனமாக, கொடுக்கிற குடும்பமாக, கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிப்போம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கடனிலிருந்து நிச்சயமாக உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எவ்வளவோ கடன் சுமையில் இருக்கிறாங்கப்பா, கடன் பாரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, வாங்கின கடன்களை அடைப்பதற்கு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, வாங்கின கடனுக்கு ஆண்டவரே என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அது நிமித்தமாக அவமானங்கள், வேதனைகள், துக்கங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு கடனை அடைப்பதற்கு ஒரு வழி திறக்கப்படும், என்றைக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனிலிருந்து நீண்ட காலமாக ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திர, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து வாழுகிற மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இயேசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இனி கடன் வாங்காத சூழல் ஏற்படும்படியாய் அற்புதம் செய்யுங்கப்பா. வாங்கின எல்லா கடனை அடைப்பதற்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுக்கு வானத்தின் மதகுகளை திறந்து எல்லா கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா கடன் பாரத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க வேதனைகள், கவலைகள், கண்ணீர், பயம், பதட்டம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென்.